பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. ஏன் செல்வி, நீ என்ன ஊர்ல தான் இருக்கியா? இங்கதான் புள்ள இருக்கேன். ஏன் அப்படி கேக்குற? முந்தி மாதிரி உன்னை பார்க்கவே முடியலையே, அதான் வெளியூர் எங்கேயாவது போயிருக்கியோன்னு நினச்சிக்கிட்டேன். அது சரி, உன்கிட்ட கூட சொல்லாம வெளியூர் போயிருவேனா என்ன? நம்ம பட்டக்கா வீட்டு திண்ணையில் நாம் எல்லாரும் ஒன்று கூடி பல்லாங்குழி, நாலுக்கல், தாயம், பாண்டின்னு விளையாடிட்டு இருந்தோம்ல. ஆனால் நீ அந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சே. விளையாட்டு முக்கியம்தான், ஆனா எந்நேரமா விளையாடிக்கிட்டே இருந்தா போதுமா? வீட்டு வேலை, காட்டு வேலை, இதை பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும்ல. அது சரி, நாங்கெல்லாம் வீட்டு வேலை காட்டு வேலை செய்யாமையா இருக்கோம்? களை பறிக்க, நீர் பாய்ச்சன்னு அம்மா கூப்பிடும் போதெல்லாம் கழனி வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆமாம், நீ அப்படி என்ன கழனி வேலை பார்க்குற, அதை சொல்லு. வேற என்ன, காட்டுக்கு தேவையான மண்புழு உரம் தயாரிக்கிறது, மண் பரிசோதனைக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு வேளாண் அலுவலகம் போகிறது, அப்புறம் மண் பரிசோதனை செஞ்ச முடிவை அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது. இதோ இப்போ கூட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கேன், முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, இவ்வளோ ஒத்தாசை செய்கிறியா? எனக்கும் இதை கேட்கும்போது கூடுதலாக கழனி வேலை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. அப்படின்னா இப்போவே அடியை எடுத்து வை. புரிஞ்சிருச்சு செல்வி, நானும் உன்னோட வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து அங்கே நமக்கு எடுத்து சொல்கிற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். செல்வி, இதோ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே என்ன விவரம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லவே இல்லையே. வள்ளி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. வாப்புல கேட்டுப்போம். விவசாயத்தில் விதைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி நம்ம கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் விதைகள் உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில் என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதோட முளைப்பு திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும். அதனோட ஈரப்பதம், ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது மூணுமே முக்கியம். இன்னொன்று பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா, எள் பயிரில் என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எள் பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, அது 30% அளவுக்கு அயல் மகரந்த சேர்க்கை உடைய ஒரு ரகமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் பயிர் விலகு தூரம் குறைந்தபட்சம் சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 50 மீட்டரும், ஆதார நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 100 மீட்டரும் இருக்கிற மாதிரி நம்ம வயல்களை விலகு தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடைவெளி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கை அந்த மாற்று ரகத்திலிருந்து இந்த ரகத்துக்கு வராமல் தடை செய்யப்படும். அதனால் விலகு தூரத்தை கவனமாக பார்த்துக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா,
இந்த கலவன்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயும் வந்து எள்பயிரை பொறுத்த வரைக்கும் ஆதார நிலைய விதையாக இருந்தாலும் 0.1%, சான்று நிலை விதையாக இருந்தால் 0.2% அளவுக்கு வந்து கலப்பினங்கள் அங்கீகரிக்கப்படுது. ஸோ அதற்கு குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலவன்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த விதைகள் வந்து நல்ல தரமான விதைகளாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி ஊக்கினை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதைக்கு வந்து 68 மில்லிலிட்டர் அளவுக்கு விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா விதைக்கும் பொழுது 1 பங்கு விதைக்கு வந்து 4 பங்கு மணலோட கலந்து விதைகள் வந்து ஈவனாக விழற மாதிரி தூவி விடணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்க முடியும். இதோட இடைவெளி எப்படி இருக்கணும்னாக்கா 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர், ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கிற மாதிரி விவசாயிகள் பார்த்து கொண்டாங்கன்னா கிட்ட அருக வந்து விதைகள் விழுந்து பயிர் எண்ணிக்கை மிக அதிகமாக இல்லாமல் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து பராமரிக்க முடியும். இதில் என்னென்னா முக்கியமாக உரம் வந்து எவ்வளோ இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 50 கிலோ தழைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து மற்றும் 25 கிலோ சாம்பல் சத்து. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா 5 கிலோ மேங்கனீஸ் சல்ஃபேட்டை அடியுரமாக வந்து இடும்போது அதிகமான எண்ணெய் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதை தவிர வந்து இலை வழி ஊட்டமாக லிட்டருக்கு 10 கிராம் அளவுக்கு, அதாவது 1% DAP கரைசல பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்தில் வந்து தெளிக்கும் போது, அதற்கு அடுத்தது 2வது தடவைக்காக வந்து 10 நாள் இடைவெளியில் இன்னொரு முறையும் வந்து தெளிக்கும் போது அதிகப்படியான பூக்கள் உருவாகும் மற்றும் வந்து பூ உதிராத தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் வந்து கலவன்கள் நம்ம நீக்கிறது வந்து செடிகள் வந்து உருவாகும் போது ஒரு தடவையும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவையும், நம்ம அதுக்கப்புறமா வந்து காய்கள் உருவாகிற சமயத்தில் ஒரு தடவையும், செடியோட அமைப்பு, இலைகளோட நிறம் மற்றும் வந்து செடிகள் இருக்கக்கூடிய ரோமங்கள், அந்த காய் அமைப்பு, பூவோட நிறங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வேறு ரகங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீக்கிடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் அதே மாதிரி பூச்சி நோய் பாதிப்படையாத மாதிரியும் நம்ம சரியான தருணத்தில் பூச்சி நோய் கட்டுப்பாடை வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய மகசூல் எடுக்க முடியும். வயல்களை வந்து ஆய்வு வந்து 3 முறை இதில் வந்து பண்ணுவாங்க. இதில் பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவைக்கும், அறுவடைக்கு முன்னால் ஒரு தடவையும் 3 முறை வந்து இதில் வயல் ஆய்வு விதை சான்றவர்களால் பண்ணப்படும். அறுவடை சமயத்தில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். அதாவது 75 முதல் 80% காய்கள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய காய்கள் வந்து ஒரு வெடிக்க தொடங்கக்கூடிய சமயத்தில் அது வந்து கரெக்டான சமயமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து எள்ளை வந்து நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செய்யும் போது பார்த்திங்கன்னா காயோட ஈரப்பதம் வந்து 50 முதல் 60%, விதையோட ஈரப்பதம் வந்து 25 முதல் 30% இருக்கிற மாதிரி இருக்கும். விதைகள் வந்து பழுப்பு நிறமாக மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி அறுவடை சமயத்தில் அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டா 3 முதல் 4 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து செடிகளை வந்து தலைகீழ அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா விதைகளை பிரித்து எடுக்கணும். இந்த விதைகளை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது சுத்திகரிப்பு செய்கிறது என்னென்னா 1.6 மில்லிமீட்டர் அந்த வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடையில் வந்து சலித்து நம்ம வந்து விதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அதுக்கப்புறமா வந்து காய வைக்கிறது என்னென்னா ஈரப்பதம் வந்து 7லேருந்து 8% அளவுக்கு குறைந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து காய வைக்கணும். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம சேமித்து வைக்க வேண்டும். இப்போ இதில் என்னென்னா முக்கியமாக வந்து இதில் என்னென்ன விதை தரம் விதை சான்றல்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கலப்பினம் இல்லாத தூய்மையான விதைகள் வந்து 97% இருக்கணும். அதோட முளைப்பு திறன் வந்து குறைந்தபட்சம் 80% இருக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து குறைந்தபட்சம் 9% தான் இருக்கணும். அதிகபட்சம் 9% தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமான தரப்பண்புகள் சரியான முறையில் வந்து நம்ம பராமரிக்கும் போது விதை உற்பத்தி வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக நம்ம வந்து எள்பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து நம்ம சூரியகாந்தி இந்த பயிரில் வந்து நம்ம விதை உற்பத்தி விவசாயிகள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சூரியகாந்தி பயிரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அயல் மகரந்த சேர்க்கை கொண்ட ஒரு பயிர். முற்றிலும் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால சான்று நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் 200 மீட்டர் அளவுக்கு குறைந்தபட்சம் விலகு தூரம் இருக்கணும். அதே ஆதார நிலை விதையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கன்னா ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு 400 மீட்டர் அளவுக்கு விலகு தூரம் இருக்கிற மாதிரி நம்ம இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து அந்த ரகத்தை வந்து நம்ம விதை உற்பத்திக்கு உட்படுத்தணும். பயிர் இடைவெளி அப்படின்னு சொன்னாக்கன்னா சூரியகாந்தி ரகங்களாக இருந்ததுனாக்கா 45க்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளி வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். இதில் விதை நேர்த்தி வந்து நம்ம செய்து விதைகளை வந்து விதைச்சோன்னா பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து நம்ம பராமரிக்க முடியும். இதற்கு வந்து என்ன பண்ணணும்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அளவுக்கு கார்பன் டாசிம், 5 மில்லிலிட்டர் அளவுக்கு இமிடாக்ளோபிரிட் இதை வந்து நம்ம கலந்து நம்ம விதை நேர்த்தி செய்து வந்து விதைக்கலாம். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பூஞ்சான விதை நேர்த்தி வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து நம்ம வந்து விதைக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன உரங்கள் இட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 60 கிலோ தழைச்சத்து, 45 கிலோ மணிச்சத்து மற்றும் 45 கிலோ சாம்பல் சத்து. இந்த உரங்களை வந்து சரியான அளவில் நம்ம வந்து
சரியான தருணங்களில் நம்ம கொடுத்து பராமரிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, மகரந்த சேர்க்கை வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ளதுனால இந்த வந்து செயற்கையாக வந்து பூக்கிற சமயத்தில் வந்து காடா கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க, மஸ்லின் துணிகள் இருக்கும். அந்த துணிகளை வைத்து மலர்கள் வந்து பூக்கள் பூத்து ஒரு 7லேருந்து 10 நாட்களில் வந்து நல்ல மகரந்தத்தை எடுத்து துணிகள்லேருந்து நம்ம ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு நம்ம வந்து நல்ல மகரந்தம் ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று மலர்களை வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை வந்து தடைப்படாமல் நல்ல வந்து அதிகப்படியாக வந்து மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான காய்பிடிப்பு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கலவன்களை வந்து நீக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பூக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவையும் பூக்கிற சமயத்தில் ஒரு தடவையும் செடியோட அமைப்பு, காய்களோட அமைப்பு மற்றும் பூக்களோட தன்மைகள்லாம் பொறுத்து நம்ம வந்து கலவன் இருக்கக்கூடிய பட்சத்தில் கலவன்களை நீக்கி வந்து வயல்களை வந்து தூய்மையாக பராமரிக்கணும். இப்போ அறுவடை செய்யும்போது பார்த்திங்கனாக்கா விதைகள் வந்து நல்லா கருப்பு நிறமாக மாறி இருக்கும். 25% அதில் ஈரப்பதம் இருக்கும். இந்த அறுவடைக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா விதைகளை வந்து 15 முதல் 16% அளவுக்கு ஈரப்பதத்தை வந்து குறைச்சி நம்ம வந்து உலர்த்தணும். விதை வந்து சுத்திகரிப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மில்லிமீட்டர் வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை இதை வச்சு நம்ம வந்து சலித்து விதைகளை வந்து தரம் பிரிக்கணும். இதில் வந்து உடைந்த விதைகள், வேறு ஏதாவது வந்து பூச்சி நோய் பாதிப்படைந்த விதைகள் இருந்ததுனாக்கா அதை வந்து நீக்கி அதுக்கப்புறமா தரமான விதைகளை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். விதை சேமிப்பு வந்து இதுலேயும் வந்து குறுகிய கால சேமிப்பு, இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பு வந்து நம்ம பண்ண முடியும். குறைந்த கால சேமிப்பாக இருந்தனாக்கா 8 முதல் 9% அளவிற்கு வந்து உங்களுக்கு விதைகளோட ஈரப்பதம் இருக்கும்போது துணிப்பைகளில் வந்து நம்ம குறுகிய கால சேமிப்பு பண்ணலாம். இடைப்பட்ட கால சேமிப்பு அப்படின்னு சொன்னாக்கன்னா 6 முதல் 7% வந்து ஈரப்பதத்தை குறைத்து பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளை நம்ம சேமிக்க முடியும். இதே மாதிரி நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே வந்து சேமிக்கணும்னா ஈரப்பதத்தை வந்து 7%க்கும் கீழாக குறைத்து 700 காஜ் கன அளவு கொண்ட அடர் பாலித்தீன் பைகளில் வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். இதுதான் வந்து சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து விதை உற்பத்திக்கு கவனம் செலுத்த வேண்டிய தொழில்நுட்பங்கள். எள் மற்றும் சூரியகாந்தியில் வந்து விதை உற்பத்தி தரமான முறையில் எப்படி செய்து விவசாயிகள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளி, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. யோக மீனாட்சி அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல. ஆமாம், எண்ணெய் வித்து பயிர்களில் குறிப்பாக எள் அப்புறம் சூரியகாந்தி பயிர்களில் தரமான விதை உற்பத்திக்கு என்னென்ன விஷயங்களை நாம் கவனத்தில் வச்சு செய்யணும்னு நல்லா தெளிவுபடுத்திட்டாங்கல்ல. இவங்க சொன்ன மாதிரி தரமான விதைகள் தானே தரமான பயிர் வளர்ச்சிக்கு ஆதாரம். அதனால இந்த தகவல்களை நாம சரியா கடைபிடிக்கணும். கண்டிப்பா செல்வி. குறிப்பா பூச்சி நோய் தாக்காம இருக்க விதை நேர்த்தி பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. இது போல தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாம கிளம்புவோமா? ஆகட்டும் செல்வி. நீ வீட்டுக்கு போயிட்டே இருப்பில்ல, நான் பின்னாடியே வாரேன். ஏன், நீ எங்க போற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே எங்க காட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன். அது சரி, நானும் இப்ப எங்க காட்டுக்கு தான் போறேன். ஏதாச்சும் பராமரிப்பு செய்ய வேண்டியிருந்தா அதை செஞ்சுட்டு பிறகு வீட்டுக்கு 2 பேரும் ஒன்னாவே போவோம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். வளைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம். உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைத்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும். கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேரை அடைந்திடும்.
விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம் குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட்டு மேட்டு குவியல 300 கிலோ தொழு உரத்தை போட்டு யூரியட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட்டு காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள் காத்து புகாமலே சேர்த்தால் மெழுகி காத்திரு 30 நாள் ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழு உரம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வாழை சாகுபடிக்கு உகந்த இயந்திரங்கள். வாழை மரம் நம் அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக பழம், பூ, இலை மற்றும் இதன் நார் பயன்படுகிறது. வாழை சாகுபடியில் விதைக்கட்டைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. கட்டைகளின் வயது, அளவு மற்றும் எடையை பொறுத்து வாழையின் விளைச்சல் மாறுபடுகிறது. வாழைக்கட்டை ஆரோக்கியமாகவும் நோய் தொற்று இல்லாததாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாததாகவும் இருக்கும் பட்சத்தில் வாழை விளைச்சல் அதிகரிக்கும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. வழக்கமாக வாழைக்கட்டைகளை நடவு செய்வதற்கு முன் தேவையில்லாத வேர்பகுதி மற்றும் நோய் பாதித்த பகுதிகளை செதுக்கி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். தற்போது வாழைக்கட்டையை செதுக்கும் பணி கூலி ஆட்கள் கொண்டு செய்யப்படுகிறது. இது மிகவும் சிரமமான மற்றும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பணியாகும். வாழைத்தண்டில் ஏற்படும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் எனும் திரவ மருந்து 4 மில்லி வீதம் 45 சென்டிமீட்டர் மற்றும் 150 சென்டிமீட்டர் உயரங்களில் மாதம் ஒரு முறை 5 முதல் 8 மாதம் வரை உட்செலுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த பணியானது தற்பொழுது ஊசி அல்லது திருப்புளி கொண்டு சிறு துவாரமிட்டு செலுத்தப்படுகிறது. இம்முறையில் அதிக பூச்சிக்கொல்லி கரைசல் வீணாவதுடன் நேரமும் விரயமாகிறது. வாழைக்குலை அறுவடை செய்யும் தருணத்தில் 2 கூலி ஆட்கள் தேவைப்படுகின்றனர். ஒருவர் மரத்தை வெட்டுவதற்கும் மற்றொருவர் குலையை தாங்கி பிடிப்பதற்கும் தேவைப்படுகின்றனர். இது மிகவும் சிரமமான பணியாகும். இந்த பணிகளை கூலி ஆட்கள் கொண்டு செய்யும்போது அதிக நேரமாவதுடன் உடற்சோர்வு மற்றும் இதர பிற பாதிப்புகளும் கூலி ஆட்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் மண்டல மையமும் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடவு வாழைக்கட்டையை சீவும் கருவியையும் பூச்சிக்கொல்லியை வாழை மரத்தில் உட்செலுத்தும் கருவியையும் டிராக்டரால் இயங்கும் வாழைக்குலை அறுவடை கருவியையும் உருவாக்கியுள்ளனர். முதலில் நடவு வாழைக்கட்டை சீவும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய ஒற்றை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானது. சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் இயக்க வேகத்தை வேக கட்டுப்பாட்டு மோட்டார் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். கத்தியானது எந்த திசையிலும் சுழலக்கூடியது. பொதுவாக சிரவு கத்தியை சுத்தம் செய்ய கத்தியை எதிர் திசையில் சுழற்றி சிரவு பகுதியை சுத்தம் செய்து கொள்ளலாம். வாழைக்கட்டையை சரியான பகுதியில் சிரவு செய்ய உகந்ததாக உள்ளதால்
கிடைக்கக்கூடிய நடவு வாழைக்கட்டை தரம் உடையதாக இருப்பதால் இந்த இயந்திரத்தை எளிதாக கையாளலாம். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 90 முதல் 100 கட்டைகளை சீவ முடியும். இதன் வேலைத்திறன் 70% ஆகும். அடுத்து சுழலும் இரட்டை சிரவு கத்தி அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரத்தில் செங்குத்து அச்சில் சுழலக்கூடிய இரட்டை சிரவு கத்தி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிரவு கத்தியை இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவ வேண்டிய வாழைக்கட்டையை சுழலும் கத்திக்கு எதிராக பிடித்துக்கொண்டு நடவுக்கு தேவையான அளவு மற்றும் ஆழத்திற்கு ஏற்ப வாழைக்கட்டையை சீவிக்கொள்ளலாம். கத்தியின் வேகமானது ஒரு வினாடிக்கு 2400 சுற்றுகள் ஆகும். இந்த இயந்திரத்தை கொண்டு 1 மணி நேரத்தில் 200 முதல் 500 கட்டைகளை சீவ முடியும். செங்குத்து கத்தி. இந்த இயந்திரத்தில் வாழைக்கட்டையை பிடிக்கும் அமைப்பு உள்ளதால் கட்டையை பிடிக்கும் இடத்தில் வைத்து சீவிக்கொள்ளலாம். இந்த இயந்திரத்தின் மேற்பகுதியில் உள்ள ஸ்பிரிங் சுமையுடன் கூடிய பிடுங்கும் அமைப்பு வாழைக்கட்டையை தேவையான நிலையில் நிறுத்தி சீவிக்கொள்ள உதவியாக இருக்கும். பிடிக்கும் அமைப்பு தேவையான வேகத்தில் இயக்க 1 குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார் போதுமானதாகும். சீவும் கத்தியை தேவையான இடத்தில் வைப்பதன் மூலம் சுழலும் பிடிப்பானின் மீது பொருத்தப்பட்டுள்ள வாழைக்கட்டையை தேவையான உருவத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் ஒரே மாதிரியான வாழைக்கட்டை நடவுக்கு கிடைக்கிறது. வாழைக்கட்டையை சீவ பிடிப்பானின் மீது பொருத்துவதற்கு முன்பு அடிவேரை வெட்டி எடுப்பதற்கு கூடுதலாக கத்தி ஒன்றும் இந்த இயந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் பெரிய அளவிலான வாழைக்கட்டைக்கு உகந்தது. இந்த இயந்திரத்தின் மூலம் 1 மணி நேரத்தில் சுமார் 120 முதல் 150 வாழைக்கட்டைகளை சீவ முடியும். அடுத்து வாழை மரத்திற்கு மருந்து உட்செலுத்தும் கருவியை பார்க்கலாம். இந்த கருவி மருந்து கலன், பம்பு, மருந்து அளவை கட்டுப்படுத்தும் அமைப்பு மற்றும் மருந்து உட்செலுத்தும் ஊசி ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த மருந்து உட்செலுத்தும் ஊசி 7.5 சென்டிமீட்டர் நீளமும் 2 மில்லிமீட்டர் கூர்மையான முனையுடன் கூடிய எஃகு 304 தர உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மருந்து கலனின் கொள்ளளவு 8 முதல் 16 லிட்டர் ஆகும். பெரிஸ்டால்டிக் பம்பை பயன்படுத்தி மருந்து கலனிலிருந்து மருந்தை உட்செலுத்தும் ஊசியை தேவையான அளவு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த கட்டுப்படுத்தும் அமைப்பு எலக்ட்ரானிக் அமைப்புடன் இணைத்து மருந்து அளவை கட்டுப்படுத்தும். மருந்தை மரத்திற்கு உட்செலுத்தியதற்கு பிறகு மருந்து திரும்ப ஊசிக்கு வருவதை கட்டுப்படுத்தும் அமைப்பில் ஒரு முனை குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 மணி நேரத்தில் 140 முதல் 150 மரம் வரை மருந்து உட்செலுத்த முடியும். ஒரு மரத்திற்கு மருந்து செலுத்தும் அளவு 2 முதல் 4 மில்லி லிட்டர் ஆகும். இதன் கசிவு 2% விடவும் குறைவு. அடுத்து மினி டிராக்டரால் இயங்கும் வாழை குலை அறுவை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இயந்திரம் முதன்மை சட்டம், அறுவடை சட்டம், குலை தாங்கும் அமைப்பு, குலை வெட்டும் கத்தி அமைப்பு, ஹைட்ராலிக் அமைப்பு மற்றும் சக்தி பரிமாற்றம் அமைப்பு ஆகிய பாகங்களை கொண்டது. இந்த முதன்மை சட்டம் மினி டிராக்டரின் முன்புறத்தின் அடிச்சட்டத்தில் பொருத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குலை அறுவடை செய்யும் சட்டம், முதன்மை சட்டம் மற்றும் ஹைட்ராலிக் சிலிண்டருடன் இணைக்கப்பட்டு அறுவடை செய்யும் சட்டத்தை மேலும் கீழும் தூக்கி இறக்க பயன்படுகிறது. இந்த ஹைட்ராலிக் சிலிண்டரானது அறுவடை சட்டம், குலையை தாங்கி பிடிக்கும் அமைப்பு மற்றும் குலையை வெட்டும் அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட வாழை குலை அறுவடை இயந்திரத்தை கொண்டு வாழை மரத்திலிருந்து குலையை வெட்ட முடியும். இந்த இயந்திரம் 1.1 முதல் 2.7 மீட்டர் உயரம் வரை உயர்த்த முடியும். இந்த இயந்திரத்தை கொண்டு 18 முதல் 25 கிலோ எடை உள்ள வாழை குலையை கையாள முடியும். இந்த அறுவடை இயந்திரம் 1 மணி நேரத்தில் 25 முதல் 32 வாழை குலைகளை வெட்டும் திறன் கொண்டது. வாழை மரத்தின் வெளிப்புற மட்டையிலிருந்து தட்டு தயாரிக்கும் இயந்திரம். வாழைத்தார் அறுவடைக்கு பிறகு வாழை மரத்தின் மொத்தமுள்ள 14 முதல் 18 அடுக்குகளில் வெளிப்புறம் உள்ள 6 முதல் 8 அடுக்குகளை பயன்படுத்தி தட்டு தயாரிக்க இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்படும் வாழைத்தட்டு மலிவானதாகவும் சுகாதாரமானதாகவும் மக்கும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இந்த இயந்திரத்தின் முதன்மை அமைப்பானது வாழை மட்டையை பிடிக்கும் அலுமினியத்திலான பிட்டமாகும். இந்த இயந்திரத்தில் தட்டின் அளவிற்கு ஏற்ப அச்சின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் 1 மணி நேரத்தில் 25 முதல் 30 தட்டுகளை தயாரிக்கலாம். அதேபோல வெவ்வேறு சதுர அளவிலான அச்சுகளை பயன்படுத்தி சதுர அளவிலான தட்டுகளையும் தயாரிக்க முடியும். இந்த புதிய அணுகுமுறையின் மூலம் வாழை கழிவிலிருந்து வருமானம் பெறுவதுடன் சிறந்த தொழில் முனைவோராகவும் உருவெடுக்க முடியும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும், பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும், பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா, இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா. இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா, இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா. 8ஆம் வருஷத்தில் மரமும் காக்கிது, இப்ப புரிஞ்சுதா விவரம் தெரிஞ்சுதா. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.